ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு குரூப் ஒன்னோட ஸ்டடி பிளான், ஆல் சப்ஜெக்டோட ஸ்டடி பிளான் வந்து நம்ம யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ குரூப் ஒன்லேயே நான் உங்களுக்கு ஓவரால் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த நோட்ஸில் எதாவது ஹேண்ட் ரிட்டனாக வரும், எதாவது நான் பிடிஎஃபாக கொடுப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை டெலிகிராம்லேயோ மெசேஜ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு டிப்ரிசியேஷன் எடுத்திங்கன்னா, டிப்ரிசியேஷனில் எது முக்கியமான ஃபார்முலா, நெக்ஸ்ட் மிஸ்னட் டிஸ்போசல் அக்கௌண்ட் கொடுத்தா எப்படி போடணும், ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வந்தால் என்ன ஃபார்மேட், நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸோ இல்லை டிஸ்கவுண்ட்ஸோ வந்தால் என்ன ஃபார்மேட், நெக்ஸ்ட்டு ஹையர் பர்ச்சேஸில் என்ட்ரி எப்படி வரணும், லெஜர் எப்படி போடணும், நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் கிளைமில் லாஸ் ஆஃப் ஸ்டாக்கு என்னென்ன முக்கியமான ஸ்டெப்ஸ், எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது, மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி போடணும், நெக்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் கேட்டால் என்னென்ன ஸ்டெப்ஸு. அதுவே உங்களுக்கு 2 மெத்தடாக இருக்கும். ஸ்டெப் 2 எல்லாம் 2 மெத்தட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரான்ச்சில் வந்து அட் காஸ்ட்டில் கொடுத்தா எப்படி பண்ணணும், இன்வாய்ஸ் ப்ரைஸில் கொடுத்தா என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் டெப்டாஸ் மெத்தட் ஆர் அனலிட்டிக்கல் மெத்தட்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மெத்தடில் எப்படி போடணும், அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் எப்படி போடணும், பிரான்ச்லேயே பிஎன்எல் அக்கௌண்ட் எப்படி போடணும், நார்மல் லாஸ் வந்தால் என்ன பண்ணணும், அப்நார்மல் லாஸ் வந்தால் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு ப்ரைஸோ இல்லை இன்வாய்ஸ் ப்ரைஸோ அந்த மாதிரி இப்போ 20% லெஸ் 10 அந்த மாதிரி கொடுத்தா என்ன என்ட்ரி போடணும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், பிரான்ச்லேயே உங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கும்ல, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெத்தட், ஸோ அந்த மெத்தடுக்கு என்னென்ன என்ட்ரி, அதோட ஜேர்னல், நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸோட ஃபார்முலா, டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸோட ஃபார்முலா எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு என்பிஓ, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நீங்கள் ஸ்கேனர்ஸ்லையும் நான் ரெஃபர் பண்ணி எழுதி வச்சுருப்பேன் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால். ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா சம்ஸும் நம்ம ஃபுல்லாக போடணும்னு தேவையில்ல. நம்மளுக்கு தேவை ஏதாச்சும் இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 10 பார்க்குறோன்னா இப்போ 11 வந்து ஏதாச்சும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். புதுசாக அந்த ஏதாச்சும் ஒரு 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இம்பார்ட்டனோ அதவே நான் உங்களுக்கு ஒரு 32 கிட்ட எழுதி வச்சுருப்பேன். ரிப்பீட்டடாக என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கேன்ஸில் எது கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு கன்சைன்மெண்ட்டில், ஏன்னா கன்சைன்மெண்ட்டில் வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு ஃபார்மேட் தெரிஞ்சால் போதும். எல்லா சம்ஸ்க்கும் இந்த ஃபார்மேட்டே யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். குட்ஸ் டேமேஜ் அக்கௌண்ட் கொடுத்தா என்ன பண்ணணும், டெப்டார்ஸ் அக்கௌண்ட் கொடுத்தா என்ன பண்ணணும், இதே கமிஷன் வந்தால் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஜாயின்ட் வெஞ்சரில் முக்கியமான என்ட்ரி என்னது, ஹையர் பர்ச்சேஸ்லேயே இப்போ இன்வாய்ஸ் ப்ரைஸ் கொடுத்து சம்ஸ் கொடுத்தா என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட முக்கியமான என்ட்ரியெல்லாம் எழுதி வச்சுருப்பேன் ஸ்கேனர்ஸ் ரெஃபர் பண்ணி. அதே மாதிரி என்பிஓ, நெக்ஸ்ட்டு பிஆர்எஸ். இப்போ நம்மளுக்கு என்ன மிஸ் ஆகிருக்குன்னா பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்கும் எரர்ஸ் வந்து நம்ம புக்கில் வந்து மோஸ்ட்லி சம்ஸ் எதுவுமே இருக்காது. எக்ஸைஸில் ஒரே ஒரு சம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் எரர்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்குறது வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது. ஸோ வந்து எரர்ஸ் வந்து நீங்கள் ஒன்று சிஏ புக் பார்த்தோ இல்லை 12th புக் பார்த்தோ ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எரர்ஸ் நிறையா சம் நம்ம ட்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு எல்லாமே புரியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து எரர்ஸ்க்கு வந்து ஒரு பிடிஎஃபாகவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு வந்து என்னென்ன எரர்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர், எல்லா டைப்ஸ் ஆஃப் எரருக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்மளுக்கு புரியும்ல, இப்போ இந்த எரர்னால் இந்த மாதிரி தான் கேட்பாங்க போல், இப்போ அமௌண்ட் எப்படி வருது, ஸோ எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்க்கும் நான் அதே மாதிரி உங்களுக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கவே நிறையா மாடல் இருக்கும். இப்போ ஓல்டு ரேஷியோ நியூ ரேஷியோ மட்டும் கொடுத்தா என்ன ஃபார்முலா, நெக்ஸ்ட்டு சரண்டர் ஷேர் கொடுத்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா. ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்லேயே அது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு அதுவும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கவே உங்களுக்கு வந்து 5 மாடல்ஸ் இருக்கும். எந்த மணி கொடுத்தா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். நீங்கள் ஈஸியாக ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து குட்வில் மெத்தட் வந்து என்னென்ன மெத்தட் கொடுத்தா என்னென்ன ஃபார்முலா, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்னென்ன இது இருக்கும், அட்மிஷன் இருக்கும், ரிட்டையர்மெண்ட் இருக்கும், டெட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் குட்வில் மட்டும் தான் நம்மளுக்கு அக்கௌண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுக்கு எல்லாமே என்ட்ரி இருக்கும். ஜாயின்ட் பாலிசி வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே என்ட்ரி இருக்கும். நீங்கள் வந்து அமல்கமேஷனும் டிசோல்யூஷன் மட்டும் ஸ்டடி மெட்டீரியல் ரெஃபர் பண்ணால் போதும். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு நீட்டாகவே எல்லா என்ட்ரியும் நம்மளுக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதுக்கு எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு என்ட்ரி வந்து
எது இம்பார்ட்டன்ட். இதை ஏன் நான் பிடிஎஃபாக பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு என்ட்ரி வந்து ஹைலைட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஹேண்ட் ரிட்டன் எழுதுறத விட வேர்ட் யூஸ் பண்ணும்போது நிறையா இடம் உங்களுக்கு வந்து கலரில் ஹைலைட் பண்ணலாம், போல்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும்ட்டு உங்களுக்கு இந்த 2 சாப்டர் மட்டும் நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எரர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எரர் ஆஃப் பிரின்சிபல்ஸ்னால் என்னது, அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு கிளரிக்கல் எரரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் ஒமிஷன்னா என்ன, கமிஷன்னா என்ன, கம்பன்சேட்டிங் எரர்னா என்ன, ஓவர் காஸ்டிங் அண்டர் காஸ்டிங்னா வந்தால் என்ன பண்ணணும், கீவேர்ட்ஸ் கொடுத்தா கீவேர்ட்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஈஸியாக ஏன்னா எல்லா எரருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தனால உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட பிடிஎஃப் வேணும்னா டெலிகிராம்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப லோ அமௌண்ட்டாக அஃபோர்டபுள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் கூட நெக்ஸ்ட் அட்டாச் பண்ணுறேன்.